அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 2/8/2026 ஃபண்டாஸ்டிக் டே. நைட்டு மணி 12 போகுது, 10 to 12. அந்த அற்புதமான நேரத்தில் இன்றைக்கி நடந்த சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி காலையில் நேரலையில் மக்கள் சேனல் தமிழா அப்படின்ற யூடியூப் சேனலில் நாகராஜ சோழனும் தாரணி பிரபஞ்ச தேவி அப்படின்ற ஒரு பொண்ணும் நேரலையில் பேசிக்கினாங்க. அது ரொம்ப எனக்கு காமெடியாக இருந்தது. ஆனால் நிறைய பேர் ரசித்தாங்க. அது யாரும் 3 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க அவங்க. எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். நான் ஒரு புக்கு கூட அப்படி தான் படிப்பேன். ஃபுல் புக்குமே படிக்க மாட்டேன். அப்படியே இது புரட்டும் போது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு புக்கை படிக்கிறதே இந்த எந்திரன் படத்தில் இது படிக்கும் இல்லையா, ரோபோ, அது மாதிரி தான் நான் படிப்பேன். பட் வேகமாக படிச்சுடுவேன். இந்த புக்கில் என்ன இருக்குன்றத அதனுடைய எசன்ஸ் எடுத்துடுவேன். அதனால் அவங்க என்ன பேசிக்கினாங்கன்றத பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு தன்னை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அப்படின்னு சொல்லுது. தான் தான் அருட்பெரும் ஜோதி வள்ளலார்னு சொல்லுது. அப்போது நாகராஜ சோழன்கிட்ட ஆகஸ்ட் 23 சிதம்பரத்தில் ஆகாய தலம்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய 5 தலங்களில் பூமி தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், நீர்த்தலம் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய கோயில் ஜம்புகேஸ்வரர், அதுக்கப்புறம் நெருப்பு ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியது, அப்புறம் காற்று தலம் ஸ்ரீகாளஹஸ்தி ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரர். அது மாதிரி இந்த ஸ்தலம் ஆகாய ஸ்தலம், அதாவது சிதம்பரத்தில் தில்லையில் போய் அந்த பொண்ணு தன்னை வெளிப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிச்சு. சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்டி இருக்கும், அது திறந்தாக்கா அது உள்ள உண்மை இருக்காது. ஆகாயத்தில் உண்மை இல்லை இல்லையா, அதுதான். ஆனால் உண்மையில் என்னென்னா ஆகாயத்துலேயும் ஈத்தர்னு ஒன்று இருக்குது. ஆகாயம் வெறுமனே வெற்றிடம் கிடையாது, அது ஈத்தர்னு ஒன்று இருக்குது. அது காட்ஸ் பார்ட்டிக்கல் ஈத்தர் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆகாய தளத்தில் போய்ட்டு தன்னை வெளிப்படுத்த போகிறது. ரைட், நல்லது, பண்ணுமா, நல்லா பண்ணு தாரணி, நேர் வேணான்றது. ஆனால் அவன் நடுவில் இவன் நாதர்ன்றவன், திவான் நாதர்ன்றவன், அவன் தான் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்துவன். 8 நாள் என் கதையை முடிச்சிடுவான்னு சொல்லிக்கிறான். இன்றைக்கோட 6 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நாள் டைம் இருக்குது அவனுக்கு. 5ஆம் தேதி நான் உயிரோடு இருந்துட்டேன்னாக்கா நான் இம்மார்டல் உள்ளன்னு ஒத்துக்கணும். அவனால் எனக்கு கதையை முடிக்க முடியலன்னு அர்த்தம். ஏன்னா அவன் பிரைம் மினிஸ்டருக்கு என்எஸ்ஏயில் இருக்கான், நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சியில் இருக்கிறான்னா. அது மாதிரி இப்படி ரஃப்பாக ஒரு போடியம் பக்கத்தில் யாரோ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ பேசுகிற ஒரு போடியம் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருந்தான். ஸோ அவ்வளோ பெரிய ஆளுன்னா அவனுக்கு நல்லா துப்பாக்கியில் சுடுற பழக்கம்லாம் இருக்கும். கன்று கூட கிரினேட் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் நினச்சாக்க என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. அவங்ககிட்ட துப்பாக்கி கூட இருக்கும், லைசன்ஸ்டு கன்னே கூட அவங்ககிட்ட இருக்கும். அவன் முடிஞ்சு அவன் எதனா பண்ணிட்டோம். நான் தான் எட்ட சொல்லிட்டேன், அவன் மயிரை கூட பிடுங்க முடியாது. பை த வே, அந்த தீவான்நாதன்றவன் அந்த பொண்ணுக்கு ஒரு கமெண்ட், ஒரு கேள்வி கேட்குறான். தேவராஜன் கல்கி இல்லையா, நெகட்டிவாக. தேவராஜன் கல்கியான்னு கேட்டால் அது வேறு, தேவராஜன் கல்கி இல்லையான்னு கேட்டாக்கா அந்த கேள்வி வரவரில் பொறுமையாக பார்த்தேன் என்ன சொல்லுது அந்த பொண்ணு பதிலுன்னு பார்த்தாக்கா அது தேவராஜன் கல்கி இல்லை. அது அதனுடைய இக்னரன்ஸை காட்டுச்சு, அதனுடைய அறியாமை. குழந்த பொண்ணு இல்லை, ஒன்றும் தெரியாது, ஏதோ நிறைய புக்கெல்லாம் படிச்சுட்டு தான் பெரிய ஆளுன்னு நினச்சிருக்கு. இறை உணர்வுன்றது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளில் தனித்தனியாக உணரும். ஒரு எறும்பு கூட, குட்டி குட்டி எறும்பெல்லாம் அங்கே மேய்து தரையில், சாமி எறும்பு, அதுங்களும் கடவுளை உணர்ந்துருக்கும். அதனுடைய உணர்வு நமக்கு தெரியாது, நம்முடைய உணர்வு அதுக்கு தெரியாது. அதனுடைய உணர்வு எனக்கு தெரியாதப்போ அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த பொண்ணு அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு நான் பொறுத்திருந்தேன். தன்னை வள்ளலாரெலாம் சொல்லிக்கிற பொண்ணு அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு நான் காத்திருந்தப்போ தேவராஜன் கல்கி இல்லை. தேவராஜனுடைய ஆன்ம நிலை என்ன, நான் என்னென்ன என்னுடைய உணர்வுகள், நான் எப்படி கடவுளை ஃபீல் பண்ணியிருப்பேன்,
எனக்கு 62 வயசு. 62 வயசில் என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் என்ன இருக்கும்? இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அது நான் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் என்ன கமெண்ட்டு போட்டிருக்கு என்னுடைய வீடியோவில். 2 லூசுங்க உளர்னு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் டைட்டில். அவங்க 2 பேருடைய உரையாடலுக்கு. ஏன்னா 2 பேருமே இக்னரண்ட், போத் ஆர் இக்னரண்ட். 2 பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆன்மீகமே தெரியாது. இவன் சும்மா ஏதோ வளர்ன்னு கிடக்கிறான். யாருன்னா கூப்பிட்டு நேரலையில் கேட்டு அவங்க ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆளுங்க நல்லா புத்திசாலிங்க பேசினாக்கா அதை வச்சு இவன் ஜால்ராவுக்கா தட்டின்னு இருக்கிறான். திருநாவுக்கரசு, இவன் ராதாகிருஷ்ணன்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க. அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுது. அதை வச்சு தேத்தின்னு இருக்கிறவன் பெரிய தான் இம்மாற்றல் வளர்ன்னு நினச்சின்னு லூஸ் மாதிரி வளர்ன்னு இருக்கிறான். அவனை வேறு ஏற்றி விட்றான் ஒருத்தன். அஜ்மின் தான் நினைக்கிறேன். அஜ்மின் சவுதி அரேபியாவில் இருக்கான். இப்போ ஜஸ்ட்னும் எனக்கு காண்டாக்ட் பண்ணான், நேரில் நாளைக்கு பேசுவான்னு சொல்லிக்கிறான். அஜ்மின் அவனை ஏற்றி விட்றான். தமிழ்நாடை பொறுத்தவரை இம்மாற்றல் நாகராஜ சுவாமி தான் இன்னும் அப்படியே குஷி அப்படி பூரிக்கிறான். இஸ் அட்மோஸ்ட் இக்னரண்ட் பர்சன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நாகராஜனுக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். குழந்த பையன். அதே மாதிரி இந்த பொண்ணு ஒரு குழந்தை பொண்ணு. ஸோ 2 குழந்தைங்க பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அவங்களுடைய உரையாடல். நிறைய பேர் பார்த்தாங்க, நிறையா வியூஸ். எப்பவுமே கமர்ஷியல் மூவிக்கு நிறைய ஹிட்டு கிடைக்கும். எந்த மாதிரி அவார்ட் வின்னிங் மூவிக்கு ஹிட்டு கிடைக்காது. கமர்ஷியல் மூவினாக்கா ரஜினிகாந்த் படம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வசூலை கொடுக்கும், நிறைய கூட்டம் போகும். ஒரு 1 இயருக்கு மேலே கூட ஓடிச்சு இந்த சந்திரமுகி சாந்தி தேட்டரில். அப்போ அந்த சந்திரமுகி சாந்தி தேட்டரில் ஓடுறப்போ நான் பார்க்க போனப்போ அந்த க்யூவில் நின்றுந்தேன், டிக்கெட் வாங்குது. அப்போ 2 பேர் பேசிக்கலாங்க. அது ரொம்ப முக்கியமான உரையாடல். ஒருத்தன் என்ன சொல்கிறான், அப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயங்கரமாக நடிச்சுக்கிறார், அதனால தான் அந்த படம் 10 நாள் ஓடிச்சு அப்படின்னா. இன்னொருத்தன் என்ன சொன்னான், நீ வேறு ஓடுறதே வடிவேல் காமெடிக்காக ஓடுது, வடிவேல் தான் பயங்கரமாக நடிச்சுக்கிறாரு அப்படின்னா. வடிவேலுடைய காமெடிக்காக தான் படம் ஓடுது அப்படின்னா. அது என்னமோ எனக்கு அவன் சொல்கிறது அவனுடைய பர்செப்ஷன். அவன் சொல்கிறது கரெக்டுன்னு தோணுச்சு. அவ்வளோ அழகாக வடிவேல் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய பார்வை, ஒவ்வொருத்தருடைய உணர்வுன்றது வேறுபடும். அது கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற ரஜினிகாந்துக்கும் ஹிட்டே கொடுக்காத எத்தனையோ படம் ஃபெயிலியர் ஆகிருக்குது கமலுக்கும் வித்தியாசம் இருக்குது. கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கமல்ஹாசன் சிவாஜி. இப்போ நேற்று வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நேற்று இந்த படம் பார்த்தேன், ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார் கமல்ஹாசன். அந்த படம் சகல கலா வல்லவனே சலவை செய்யும் சந்திரனே மன்னவனே என்னவனே தந்தனா தந்தன தர தனன 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 தன்னான தரத அந்த பாட்டு வரும். ராஜசுந்தரம் பயங்கரமாக, ராஜசுந்தரம் தான் நினைக்கிறேன் அந்த கோரியோகிராஃபர். அந்த ஸ்டெப்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ராஜசுந்தரத்தோட கோரியோகிராஃபி செம்மையாக இருந்துச்சு. அது எல்லா பாட்டுமே பிரமாதம். குறிப்பாக அந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டான்ஸு. அதனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த படம் பேர் ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார் கமல். சிம்ரன் தான் ஜோடி. சிம்ரன் இவங்க என்னது டாக்டர் ஜானகி. கமல்ஹாசன் வயிற்றில் வாட்ச் வச்சு தைச்சிடுவாங்க. அது ஆஞ்சநேயர் பாட்டு பாடும். அதெல்லாம் அந்த படம். அந்த மாதிரி அப்பேற்பட்ட நடிகர். நேற்று பார்த்தா க்ளீனாக கமல்ஹாசன் ஒரு இக்னரண்ட் பர்சன், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரான படிக்காதவருமே அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். சிவாஜி கணேசனும் படிக்காத மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் படிக்காதவனா. அதே நேரத்தில் பெரிய இன்டெலிஜென்ட் பர்சனாகவும் நிறைய படத்தில் நடிச்சிருக்கார் சிவாஜி கணேசன். அப்படியே இன்டெலிஜென்ட் மாதிரியே இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நடிப்பார். அதே மாதிரி நாதஸ்வர வித்வானாக நடித்தார்னாக்கா தில்லானமாலும் அப்படியே நாதஸ்வர வாசிக்கிற மாதிரியே இருக்கும். தமிழ் வித்வான தமிழ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்கெல்லாம் அவார்ட் வின்னிங் ஆர்டிஸ்ட். நான் கூட அவார்டு வாங்கினேன். நான் சின்ன வயசுல 1992 5 இயர்ஸ் ஆஃப் மை சர்வீஸு. அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா கையில் தான் அவார்டு வாங்கினேன். அதுவும் இல்லாமல் அப்போ எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. முறை நான் ஜாயின் பண்ணேன் ஜனவரி 1987 ஜனவரி 20 அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணேன் டிபார்ட்மெண்ட். அந்த வருஷமே செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 15 எனக்கு அண்ணா அவார்டுக்கு என் பேர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்னோடய சுப்பீரியர் கேட்டார். நான் வேணான்னு சொல்லிட்டேன். இன்னும் என்னோடய திறமையை நீங்கள் முழுசாக பார்க்கல சார், இப்போ தான் நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கேன், வேணாம் சார் சொன்னேன். அதனால் ஜாயின் பண்ண 1 வருஷம் கூட கம்ப்ளீட் பண்ணாதப்போ அவார்டு வாங்குகிற அளவுக்கு ஒரு திறமையான பொறியாளர் நான்.
அவார்டும் வாங்கிட்டேன். அண்ணா அவார்டு ரிட்டையர்மெண்ட் அப்போ வாங்குற அவார்டை என்னுடைய 5வது வருஷம் சர்வீஸில் 1992 வாங்கிட்டேன் ஜெயலலிதா கையால். எனக்கு அவார்டு கொடுத்ததோடு முடிஞ்சிச்சு அந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் அவார்டு வாங்குற அளவுக்கு எவனுமே இன்றைக்கி வரைக்கும் இல்லை. ஓ ஏன்னா அதோட அண்ணா அவார்டு கொடுக்குறதுக்கு நிறுத்திட்டாங்க. என்ன மாதிரி யோகியனும் இல்லை, புத்திசாலி இல்லை. ஓ அதனால் யாருக்கும் கொடுக்கறதில்ல. அதான் நான் தான் அந்த அவார்டை கடைசியாக வாங்கினோம். ரிசர்ச் இன்ஜினியர் ஓ அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அது மாதிரி அவார்டு வாங்குறவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து நாகராஜஸ்வரம்லாம் அந்த கமர்ஷியல் ஹிட்டு கொடுக்குறவங்க, ஜனங்களை நல்லா கவர்ற மாதிரி பேச தெரிஞ்சு அழகாக தலையாட்டிக்கணும் சொல்லிட்டு மக்கு மாதிரி பண்ணாக்கா அது நிறைய பேர் பார்ப்பாங்க. பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு படத்தில் வரும் பாருங்கள், அஜித் படத்தில் தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் தெரியும்னு சொன்னேன், அப்போது ரொமான்ஸ் நடந்திருக்காதே, அதுவும் சிம்ரன் தான் நினைக்கிறேன். இல்லையே ரொமான்ஸ் நடந்துச்சே, எப்படின்னா அவள் மவுத்தே ஒரு ஆர்கன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்வான். அப்போது ஒரு பாட்டு அது மாதிரி. அஜித் கூட ஒரு நல்ல நடிகர் தான். விஜய் பொதுவாக கமர்ஷியல் ஹிட்டு கொடுப்பாரு. அஜித் வந்து ஓரளவு கேரக்டர் ரோல் பண்ணுவார். சிட்டிசன் எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பார் அஜித். அது மாதிரி என்னுடைய சேனலும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. அந்த கொஞ்சம் பேருக்காக மட்டும்தான் நான் பேசுகிறது. அவங்க யாருனாக்கா இன்டலெக்சுவல்ஸ். கட்டாயமாக என்ன பார்க்குறவங்க, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஆள், ஆன்மீகவாதிகள், இம்மார்டல் உள்ள சர்ச்சில் இருக்கிறவங்க, இம்மார்டல் உள்ளராக தான் நான் ஃபீல் பண்ணுறவங்க. அவங்க தான் என்னுடைய சேனல் பார்ப்பாங்க. அவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் 100 பேர், மினிமம் ஒரு 10 பேர். அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் வந்து உலகத்துக்காக பேசுகிறவங்க கிடையாது, எனக்குரியவங்களுக்காக நான் பேசுகிறேன். அதனால் அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் வந்து நான் யார், என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாமல், என்னுடைய மைண்ட் ஸ்டேட்டஸ், என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸு, என்னோடய லைஃப் ஸ்டேட்டஸ் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அது பாட்டுன்னு தேவராஜன் கல்கி இல்லை. இதில் வந்து அப்புறமா தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு நகுலன் குரூப்பில் இருக்குதான். தாரணி பிரபஞ்ச தேவி வந்து நகுலன் குரூப்பான், அஜ்மின்னு நகுலன் குரூப்பான். ஸோ நகுலன் குரூப்பு பொதுவாக ஏத்தியிஸ்ட் மாதிரி அவங்க வந்து அகெயின்ஸ்ட் அறம்பாடி சித்தர் பாடல்கள். அறம்பாடி சித்தர் பாடல் பொய்ன்னு சொல்லுவாங்க. நான் அறம்பாடி சித்தர் பாடல்கள் 100க்கு 100 உண்மைன்னு நம்புறேன். ஏன்னா அது 100க்கு 100 என்ன சொல்லியிருக்கு. என்னுடைய இயல்புகளை இந்த நூற்றாண்டில் 2020க்கு பிறகு வெளிவந்த பாடல்கள் 2020க்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை நிலை முழுசுமாக அது சொல்லியிருக்குது. அதனால் ஐம் தி இம்மார்டல் ரூலர். அந்த பாடலில் வெளியிட்டதால் தான் ராதாகிருஷ்ணன் என்ன திட்டினாலும் எனக்கு ராதாகிருஷ்ணன் மேலே ஒரு அன்பு, மாறாத அன்பு, ஒரு நன்றி உண்டு. அவர் தான் அதை ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு நன்றி. அதனால் அந்த பாடலில் முழுசாக நம்புகிற ஆள் நான், அந்த முழுசாக நம்பாத ஆள் நகுலன்னா அவங்க குரூப்பும். ஸோ இது ஒரு பக்கம். ஆக அந்த பொண்ணு வந்து என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நான் கல்கிலன்னு சொன்னது காண்டாயிடுச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஒன்றுமே தெரியாத மக்கு பொண்ணு நம்மளை பற்றி இப்படி சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கமெண்ட் போட்டேன் இல்லையா, ஒரு வீடியோ போட்டேன். அவங்க 2 பேரும் நேரில் வந்து லூஸுங்க 2 உளறின்னு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் யோ சொல்லிட்டு போட்டு, நீ வந்து எல்லாரையும் கெட்ட வார்த்தையில் பேசி அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போட்டுருச்சு. என்ன கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன்னு தானே நான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன் தாரணி. நீ என்ன கல்கிலன்னு சொல்கிறதால தான் நான் உன்னை லூஸுன்னு சொன்னேன். நீ அவ்வளோ நேரம் பேசினாக்கா நீ பெரிய புத்திசாலின்னு அர்த்தமா? பேசுனது ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒன்றும் ஸ்டஃப் இல்லை, ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன், இப்படி அப்படி மாற்றி மாற்றி தப்பாக பேசுகிற. ஒரு தடவை என்ன சொல்கிறேன், நான் கல்கி இல்லைன்ற, இன்னொரு தடவை என்ன சொல்கிறேன், எல்லா ஆத்மாவும் கடவுளுடைய ஆத்மான்ற. எப்படி ரெண்டும் போகுது? அப்போ நானும் கடவுளுடைய ஆத்மா தானே, அப்போ ஐம் இம்மார்டல் ரூலர் தானே. அதனால் கடவுளை அழிக்க முடியாது. கடவுளுடைய ஆத்மானா ஆத்மாவை அழிக்க முடியாது, அவ்வளோதான். ஆத்மா கடவுளோடு போய் ஐக்கியமாகும், அவ்வளோதான். அதனால் அந்த பாப்பாவுக்கு வந்து இன்னும் தெளிவு வரல, அதனால தான் நான் லூஸுன்னு சொன்னேன். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு நாகராஜன் கொடுத்த உடனே குதிச்சுன்னு அப்படியே குதிச்சுன்னு பேசுது. அதனால் அது இக்னரன்ஸ் காட்டுச்சு, அவ்வளோதான். பார்ப்போம் ஆகஸ்ட் 23 என்ன பண்ணுது போய்ட்டுன்னு சொல்லிட்டு. சிதம்பரத்தில் போய் என்ன பண்ணுது, டான்ஸ் எதுனா ஆடுதா அப்படின்னு பார்த்தோம். தில்லை நடராசரே நான் தான், எனக்கு ஈடாக டான்ஸ் ஆடக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலே எவனும் இல்லை. நான் ஆடினா அதுதான் ஆட்டம். அப்புறம் இது ஒரு பக்கம். அதனால் அந்த இப்போ 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு வந்து 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரியும்னு தெரியுமா? தெரியாது. அது என்ன நினச்சிக்கோ, 5ஆம் கிளாஸ் குழந்தை போய் அவங்க அண்ணனோ தம்பியோ கூட வந்தான்னா அவனை நம்மளை மாதிரி தான் படிச்சுங்கிறான், நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதான் தெரியும்னு நினச்சிக்கோ. நான் நிறைய பேர் இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன்.
அவங்க வந்து சிவில் இன்ஜினியரில் டிப்ளமா படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிஇ, நாங்கள் பிஇ படித்தவங்களோட முட்டினே இருப்பாங்க எப்போவுமே, தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. அது என்னன்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ தெரியுன்றது எங்களுக்கு தெரியும். பிஇ படித்தவங்களுக்கு டிப்ளமா ஹோல்டர்ஸோட சிலபஸாக அதில் என்ன படிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன படிக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து பிஹெச்டியில் எம்இயில் என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. எம்இ சிலபஸ் என்னவோ அவனுக்கு தான் அது தெரியும். அதே மாதிரி எம்இ படித்தவனுக்கு மேலே பிஹெச்டி பண்ணுற எதனா ஒரு பர்டிகுலர் லைனில் தீசிஸ் பண்ணுவான், ரிசர்ச் பண்ணுவான். அவனுடைய தீசிஸ் அவன் என்ன சொல்லிக்கிறான், ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்கிறான்றது, அவன் என்னென்னலாம் படித்து தெரிஞ்சுக்கினான், என்னென்ன புக்கெல்லாம் பார்த்தான் அப்படின்றது வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரெஃபரன்ஸ் போடுவான், எல்லா ரெஃபரன்ஸையும் அவனும் போய் பார்த்துன்னு இருக்க மாட்டான். ஸோ அதனால் அவன் சொல்கிறது ஒத்துன்னு போயினே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அங்கங்கே ஒன்று வேணால் கிராஸ் ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க. மற்றபடி அவன் வந்து கட்டாயமாக அந்த டிப்ளமா படித்தவனோட அவனுக்கு நிறைய தெரியும், பிஇ படித்தவனோட நிறைய தெரியும், பிஹெச்டி முடித்தவனுக்கு. பிஹெச்டி முடித்தவனுக்கு எம்இ படித்தவனோட நிறைய தெரியும், அதே டிசிப்ளினில் இருக்கிறவனுக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், அவனுக்கு பிஹெச்டிக்கு என்ன பெருசாக தெரியும், நமக்கு என்ன தெரியுமோ அதான் நமக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த பொண்ணு. நான் வந்து போஸ்ட் டாக்டரல் ஒர்க்கே முடித்தேன் ஆன்மீகத்தில். எனக்கு மேலே எவனுமே இல்லை எதுலேயுமே. ஓ, அதனால் இந்த குழந்தை பாப்பா நிறைய பேசிடுச்சு இன்றைக்கி. அதுக்காக தான் இந்த வீடியோ, அதனுடைய இக்னரன்ஸ் அது பேசிச்சு. அப்போது இன்றைக்கி நான் அதே அடுத்த விஷயம் வந்து நான் இன்றைக்கி நம்ம நண்பர் சதீஷ், அவரும் இம்மார்டல் ரூலர்னு தன்னை ஃபீல் பண்ணுறவர், இம்மார்டல் ரூலர் கல்கின்னு தன்னை ஃபீல் பண்ணுறவர். இன்றைக்கி யதார்த்தமாக எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணியில் போய் மத்தியானம் மட்டன் பிரியாணி வேணும் அந்த வீட்டுக்கு. அப்போ வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டார், எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணி ஆவடியில் இருக்கிற நான் போட்டேன். நான் வந்து எப்போவுமே நான் எங்கே போனாலுமே ஸ்டேட்டஸை வந்து எங்கே இருக்கிறன்றதே போடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய எதிரிங்க, எங்கே பார்த்தாலும் நான் அடித்து சாவடிக்கணும்னு நினைப்பானுங்க. 4-5 இடத்துல அடிச்சும் இருக்கிறானுங்க. அவங்க அடிக்கிறவங்களும் அப்படியே கரெக்டாக ஹேங்கர் பண்ணி போலீஸில் மாட்டி விட்ருவேன். அதனால் நான் எங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறன்றதை போடுவேன், வந்து பார்த்துங்கடா இஷ்டம் இருந்தாக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் இது போட்ட உடனே சதீஷுக்கு அப்போ தான் பார்த்துருக்கேன், இவருன்னு ஆவடிக்கு வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே அவர் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டார். நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அதை பார்த்தேன். இட் இஸ் நியர் மை ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஆவடியில் இருக்காருன்னு சொல்லிட்டு உடனே அவர் கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ஆவடியில் இன்றைக்கின்னா இன்றைக்கே நம்ம பார்ப்போம், நேராக பார்ப்போன்னொன்னே அவர் 7 மணிக்கு வாங்கினார். அப்புறம் நான் 7:30 to 8:30 வரேன்னா, அப்புறம் 7:30 to 8 வாங்கினார். ஸோ அப்போது அவரை போய் பார்க்க போனேன். அப்போது எஸ்எஸ் ஹைதராபாடி பிரியாணிலே வேறு அந்த பக்கம் ஒன்று இருக்குது போல இருக்குது, காமராஜர் நகரில். நான் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் அண்டர் ஹைதராபாடி பிரியாணி தான் நான் எனக்கு தெரியும். அப்புறமா தேடின்னு ஒரு வழியாக போய் அவரை போய் சேர்ந்தேன். அப்புறம் அழகாக ஒன்று ஒரு மட்டன் தோசை வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். அவரும் சாப்பிட்டாரு. சூப்பு ஃபஸ்ட் கிளாஸ் சூப் கொடுத்தாரு, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம். அப்போ இந்த மீன் வயல் நிறைய பேசின்னு இருந்தோம். அப்போது நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, நீங்கள் இம்மார்டல் ரூலர்னு கேட்டால் ஆமாண்டார். அவர் இப்படி நெத்தி சூழ்ச்சி அவரும் சூடாராகலாம் காமிச்சார். அப்புறம் யாகு மெடிடேஷன் ஐயா அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு பொருந்தது. இந்த மாதிரி மூக்கில் இடது மூக்கில் மச்சம் இருக்கும், அப்புறம் இது சிலதெல்லாம் சொன்னார், கழுத்து சாஞ்சிருக்கும் அப்படிலாம் இதெல்லாம் எனக்கு இருக்கிறதால தான் நான் இம்மார்டல் ரூலர்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன். நல்லது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இது மாதிரி அந்த பொண்ணு வந்து அது வந்து வள்ளலார்னு ஃபீல் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். நான் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணவே இல்லையே. பட் நான் கல்கிலன்னு அது யார் சொல்கிறது? ஹூ கேவ் ஹர் அத்தாரிட்டி? ஹவு மச் ஷீ நோஸ் அபவுட் மீ? நான் எனக்கு எதனா டெஸ்ட் வச்சுச்சா, எக்ஸாம் வச்சுச்சா நான் கல்கிலன்னு சொல்கிறதுக்கு? அதனால் 3 படத்தோட கதை சொன்னேன். 3ன்ற ஒரு படம், அதில் வந்து தனுஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பான் மைண்ட் வைஸு. ஆனால் அவன் பெரிய ஆர்டிஸ்ட்டு, கடைசியில் அவார்டும் வாங்குவான் அவன் ஃபோட்டோகிராஃபியில். அப்போது அவனுடைய நிறைய அவனுக்கு வந்து அலுசினேஷன் நிறைய வரும். எது ஒன்று இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி அப்படி இப்படி பறக்கிற மாதிரி அப்படிலாம் வரும். அதெல்லாம் அவன் சொல்லும்போது அவன் பொண்டாட்டி எல்லாத்தையும் சகிச்சுன்னு வந்து கடைசியில் அவனை பெரிய அவார்டு வின்னராக மாற்றிடும். ஆனால் அப்படி அவன் பண்ணுறதுக்கு காரணம் நான் சொன்னேன், அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உண்மை, நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கும் கடவுளுக்குமான உறவுகளை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், அதுக்காக அடுத்தவங்க ஃபீல் பண்ணலன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசவே இல்லைன்னா அவனுக்கு ஆன்மீகம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அவன் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். இது என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு? ஸோ உன்னுடைய ஆன்மீகத்தை நீ சொல்கிறியா, அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் அரைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாது. அரைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாது, அதுதான். அதனால் மற்றவங்களுடைய ஆன்மீக நிலை, அதனால தான் நான் யாருமே நீ இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இம்மார்டல் ரூலர், ஐ எம் கல்கின்னு மட்டும்தான் நான் சொல்லிக்குவேன். ஏன்னா மீதி பேருடைய ஆன்ம நிலை, அவங்க எந்த அளவுக்கு கடவுளோட நெருக்கமாக இருக்கிறாங்க, கடவுள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு நமக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு நான் தான் கல்கி, ஐ எம் தி இம்மார்டல் ரூலர்.
அதுதான் அவருக்கும் சொன்னேன், சதீஷ்க்கும். நீங்கள் இம்மார்ட்டலோட நீங்கள் கல்கினாக்கா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் உங்களை நம்புகிற அளவுக்கு விஷயங்கள் வந்து லைவில் எடுத்து போடுங்க. அவர் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனார், சிவன் கோயிலுக்கு. அப்போ கருடன் மேலே பறந்து வந்துச்சா, திடீர்னு மழை வந்துச்சா, அதெல்லாம் சொன்னார். ரைட், இதெல்லாம் அப்பப்போ லைவில் எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் போட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ப வைங்க உங்களை இன்னும். அப்போ இன்னும் டிபெண்டன்சி அதிகமாகும் உங்கள் மேலே. நீங்கள் இம்மார்ட்டல் உள்ளன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஸோ இப்போ 3rd வேர்ல்டு வார்க்கு பிறகு இம்மார்ட்டல் உள்ள வெளியே வருவார்னு சொல்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய அழிவு வந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும் 2032 அநேகமாக. உலகமே நாசமாக போயிருக்கும். அட்டாமிக் பாம்பெலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே பங்கர்ஸ் ஒழிஞ்சிருப்பாங்க, இல்லை டெப்ரிஸில் கிடப்பாங்க இங்கே பழைய வீடுகளில். அவங்களெல்லாம் உங்களுடைய ஆளுங்களை ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு உங்களுடைய கட்டளைகளை கொடுத்து நீங்கள் அதை காப்பாற்றணும், அதை செய்ய வச்சு அவங்கள வாழ வைக்கணும். அதனால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கங்க, உங்கள் ஆளுங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு உங்கள் யூடியூப் சேனல் நல்லா பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன். அதனால் உடனே சதீஷ் நீங்கள் இம்மார்ட்டல் ரூலர் இல்லை, நான் தான் இம்மார்ட்டல் ரூலர்லாம் நான் சொல்லலை. சதீஷோடைய ஆன்ம நிலை அவருக்கும் தெரியும், அவருக்கும் கடவுளுக்குமான உறவு அவருக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பொண்ணு தாரணிக்கும் கடவுளுக்குமான உறவு அதுக்கு தெரியும். அதுக்காக எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு வந்து அது கொச்சப்படுத்த முடியாது. அது கொச்சப்படுத்தினா தான் நான் அவங்க 2 பேரும் அடித்தேன். 2 பேருமே இக்னரண்ட்டு லூஸுங்கன்னு போட்டேன். பட் நாகராஜனுக்கு கட்டமாக கடவுளுடைய உணர்வு இருந்திருக்கும். நாகராஜனோட உணர்வு வேறு, அதை நான் கொச்சப்படுத்த முடியாது. பட் என்னை கொச்சப்படுத்திருந்தாலும் நான் திருப்பி அடித்தேன். ஸோ என்னை அடித்தா திருப்பி அடிப்பேன். அடிக்காமல் இருந்தாக்கா நான் யாரும் அடிக்க மாட்டேம்மா தாரணி. யோனாக்கா வாடி போடின்னு நான் பேசிடுவேன், புரியுதா? சின்ன பொண்ணு வாடி போடின்னு பேசலாம், ஆனால் நான் பேசலை, புரியுதா? அப்போது நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்குறேன், சின்ன குழந்தையாக இருந்தால் கூட. ஏன்னா வயசுக்கு வந்த பொண்ணு, என் பொண்ணுன்னா கூட நான் அதை வாடி போடிலாம் கொடுக்க மாட்டேன், வாமா போமான்னு தான் சொல்லுவேன். அதனால் தாரணி பிரபஞ்ச தேவி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் முதல் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்துக்கு பிறகு தான் ஆன்மீகம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன ஐயா நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் ஐயா, அப்படி போடணும் கமெண்ட்டு. உங்களுக்கு கமெண்ட்லேயே உங்கள் மெச்சூரிட்டி தெரியணும். ஓகே, ஷிவ் ஓம்.